என்னோடய நேம் வந்து காசிநாதன். நான் வந்து மதுரை டிஸ்ட்ரிக்டில் கர்மாத்தூர் பூசாரிப்பட்டி. அப்புறம் நான் என்னோடய ஓவரால் ரேங்க் பார்த்தீங்கன்னா 2437. நான் இன்றைக்கி வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். ஓகே ப்ரோ, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நீங்கள் எப்படி டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வந்தீங்க? ப்ரோ ஆக்சுவலி நான் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான். எனக்கு ஆனால் 12th முடிக்கிறப்பே வந்து டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே தான் போகணும் அப்படின்னு ஒரு இதாகிடுச்சு. சரி, அதுக்கு வீட்டில் எல்லோரும் சொன்னாங்க ஆர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு. நான் தான் சரி படித்தாலும் இன்ஜினியரிங்கு ஒரு அதனால் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி சைடு ஃபுல்லாக குரூப் 1 தான் அல்டிமேட் எய்மேவும். பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஜாப்பு குரூப் 4ல் இல்லை எதுனாலும் ஒரு ஜாப் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுற மாதிரி தான். ஓகே, எப்போ காலேஜ் முடிச்சிங்க? எப்படி எந்த இயர் டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வந்தீங்க? காலேஜ் முடிச்சு வந்து 2021 பாஸ் அவுட் ப்ரோ. அப்புறம் ஒரு 1 இயர் வந்து வீட்டில் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு, வீட்டில் கொஞ்சம் விவசாயம் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு 2022 ஆகஸ்ட் மந்த் வந்து போய் ஜாயின் பண்ணிட்டேன். இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ 2024 அப்படியே ஸ்டார்ட். ஓகே, நீங்கள் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் கிளியர் பண்ணிடுறீங்களா? ப்ரோ ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு. அதுக்கு முன்னாடி நான் அட்டம்ப்ட் வந்து கொடுத்துருக்கேன். 2022லேயுமே கொடுத்துருக்கேன். அப்போ வந்து நான் வீட்டில் இருந்துட்டு நான் சொன்னேன்ல, வீட்டில் வேலை பார்த்துட்டு வீட்டில் இருந்து தான் இது பண்ணேன். ஆனால் அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டு ஃபஸ்ட் அட்டம்ப்ட் இதுதான் ஃபஸ்ட் அட்டம்ப்ட். ஒரு இன்ஸ்டியூட் போய் படிக்கிறது எந்த அளவுக்கு பெனிஃபிட்? எதனால் நான் ஒருத்தர் இன்ஸ்டியூட் போய் படிக்கணும்? வீட்டிலேருந்து படிக்கிறதுக்கும் இன்ஸ்டியூட் போய் படிக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ப்ரோ என்ன கேட்டால் வந்து இன்ஸ்டியூட் போய் படிக்கிறதுல தான் வந்து என்னோட ஓன் சஜஷன் என்னன்னா, இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கிறது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த சரௌண்டிங்ஸ், உங்களுக்கு அந்த சரௌண்டிங்ஸ் இருக்க வைப்ரேஷன் எல்லாமே வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஓரளவு படிக்கணும். ஆக்சுவலி நான் படித்து ஹாஸ்டலில் வர இருந்தனால வந்து ஒருத்தன் பக்கத்தில் இப்போ நம்ம வந்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருந்தாலும் எல்லாருமே ஃபுல்லாக படிக்க இருந்தாலும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருந்தாலும் அவன் வந்து திடீர்னு அப்புறம் மறுபடியும் அவன் படிச்சுட்டு இருக்க பார்த்துட்டு நம்மளுக்கு ஒரு இதாகிட்டு சரி என்னடா அது மாதிரி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம அந்தந்த இது பண்ணுறப்ப கரெக்டாக அங்கே லொக்கேஷன் போய் கரெக்டாக இது பண்ணால் ஒரு சரௌண்டிங்ஸ் நம்மளுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான். ஏன்னா அந்த வைப்ஸு எல்லாருமே அந்த பாசிட்டிவ் வைப்ஸு இல்லை கொஞ்சம் எல்லாருமே அவங்களோட கஷ்டம் சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு சேர்ந்து எல்லோரும் ஜாயின் பண்ணி படிக்கிறப்ப அவங்களோட எனக்கு நிறையா பேர் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஷார்ட்கட் வைக்கிறனாலும் சரி இல்லை இது பண்ணுறனாலும் சரி ஒரு ஈஸியாக அது புரியல அப்படின்னா நான் வெக்கப்படாமல் சின்ன பையனாக இருந்தாலுமே கேட்டுருவேன். இது புரியல அப்படின்னாலுமே கேட்டுருவேன். ஏன்னா நம்மளுக்கு தேவை வந்து பாஸ் பண்ணோம், அவ்வளோதான். மிச்சப்படி வந்து பெரியவன் சின்ன பையன் அப்படின்லாம் யாருமே இல்லை. ஸோ அதனால் வந்து அங்கே இருக்க வந்து எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக பர்டிகுலர்லி எனக்கு வந்து. அதுவும் இல்லாமல் இன்னொரு இது என்னென்னா, இப்போ எங்கள் வீட்டில் வந்து வேலை வந்து ஒர்க்கு வந்து ஓவராக இருக்கும். இப்போ எங்களுக்கு சரௌண்டிங்ஸ் அவங்களுக்கு தெரியும். சம்திங் வீட்டில்னா வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் வந்தாலும் வேலை இருந்துக்கிட்டே இருக்கனால என்னோட பர்சனலாக வந்து நான் வந்து கோச்சிங் சென்டர் வந்து போனேன். ஓகே ஓகே, நீங்கள் எவ்வளோ நேரம் படிப்பீங்க ஒரு நாளைக்கு? ப்ரோ மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு வந்து லிமிட்டேஷன்லாம் அவ்வளோவா இது பண்ணல. ஆனால் மேக்ஸிமம் ஒரு ஓவராலாக பார்த்தோம்னா ஒரு கன்சாலிடேட்டாக ஒரு 8 to 10 hours. ஆனால் சில நேரம்லாம் வந்து இந்த குரூப் 4 பிக் டைம்லலாம் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் விட்டு அடுத்த பிக் டைம்லலாம் வந்து அது பாட்டுக்கு போயிட்டே. ஏன்னா வேறு ஹாஸ்டல்னு போய் தங்கிட்டோம், வீட்டை விட்டு வெளியே போய் தங்கிட்டோம். சம்திங் அவ்வளோதான். மறுபடியும் எப்போ தூக்கம் வராமல் இருக்கோ அப்போ எடுத்து வச்சு படிக்க வேண்டியதான். மிச்சப்படி அவ்வளோ. ஓகே, தமிழ் எப்படி படிச்சிங்க அதை பற்றி சொல்லுங்கள். ப்ரோ தமிழ் படித்தது எப்படின்னா ப்ரோ ஆக்சுவலி நான் வந்து சேர்ந்து வந்து குரூப் 1 போய் ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலி இன்ஸ்டியூட்டில் போய் குரூப் 1 நான் போன இன்ஸ்டியூட் வந்து சுரேஷ் ஐஎஸ் அகாடமி தூத்துக்குடியில் தான் இருக்குது. நான் வந்து குரூப் 1 ஜாயின் பண்ணேன். ஸோ அவங்க வந்து குரூப் 1 ஃபுல் பேஸ்டாக வந்து என்னென்னா ஜிகே தான் இது பண்ணாங்க. ஜிகே இது பண்ணோடனே ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு அது போயிடுச்சு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து எஸ்ஐ ட்ரை பண்ணினேன். எஸ்ஐ ட்ரை பண்ணுறப்போ ஒரு 0.5 தான் வந்து மார்க்கும் போயிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு வந்து ஜிகே வந்து ஓரளவு வந்து கம்ப்ளீட்டடாக வந்து ஒரு கன்சாலிடேட் குரூப் 1 படித்தனாலையும் இங்கே எஸ்ஐ படித்தனாலுமே வந்து ஒரு ஜிகேயில் வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. தமிழ் வந்து அதுக்கடுத்து எஸ்ஐ முடித்த பின்னாடி வந்து ஏன்னா அடுத்து குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து தமிழ் வந்து படிச்சுட்டே இருப்பேன். நான் வந்து இன்னொன்று என்னோடய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா குரூப் 1லேயும் சரி எஸ்ஐலையும் கற்றுக்கிட்டது என்னென்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கடைசியில் எல்லோரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறது, அவன் இன்னொருத்தன் நீ கேள்வி கேள்றா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இது பண்ணுறது. சும்மா விளையாட்டு கூட அப்படியே ஏதாச்சும் கேள்வி கேட்டுக்கிட்டே சும்மா அந்த மாதிரி இது பண்ணுவோம். ஸோ அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து எனக்கு வந்து நல்லா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணவும் எனக்கு வந்து அடிஷனலாக வந்து. ஆனால் எல்லாமே ஸ்கூல் புக்கு தான் படித்தேன் நான். தமிழை பொறுத்தளவுக்கு நான் வந்து இன்ஸ்டியூட் புக்கு அப்படி எதுவுமே இது பண்ணல, ஃபாலோ பண்ணல. தமிழ் பொறுத்தளவுக்கு ஸ்கூல் புக்கு மிச்சம் ஜிகே பேஸ்டாக வந்து நான் வந்து இன்ஸ்டியூட் புக்கு வந்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணி தான் இது பண்ணேன். ஓகே, இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்லாம் எப்படி படிச்சிங்க? ப்ரோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எய்ம்டிஎன்னு சொல்லிட்டு அவங்க இதில் வந்து ஃபாலோ பண்ணேன். எய்ம்டிஎன்னா நான் எல்லாத்துக்குமே தெரியும், ஸ்டூடெண்ட் எல்லாமே தெரியும். எய்ம்டிஎன் அவங்க வந்து இது பண்ணாங்க. அப்போ அதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போட்டாங்க. ஸோ அடிஷ்னல் என்னென்னா இன்னொரு பழக்கம் என்னென்னா பேப்பர் வந்து அன்றைக்கி எப்படினாலுமே வந்து பேப்பர் வந்து படிக்கிற மாதிரி எப்படினாலுமே அன்றைக்கி ஒரு நாள் 1 டே ஃபுல்லாக என்னைக்கா சாயந்தரம் இல்லை காலையில் மேக்ஸிமம் காலையிலே ட்ரை பண்ணுவேன். பேப்பர் படிக்கனால அடுத்த தடவை அந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்போ கொஞ்சம் வந்து ஈஸியாக இருந்துச்சு. அப்புறம் நிறைய டெஸ்ட் பேட்ச் போட்டது அந்த மாதிரி அப்படி அது கொஞ்சம் சப்போர்ட் தான். ஓகே, இப்போ நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிச்சிங்களா எப்படி படிச்சிங்க? ப்ரோ ஜிகேக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நோட்ஸு தான். ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம்,
அப்புறம் யூனிட் 8 யூனிட் 9 இந்த 4 சப்ஜெக்ட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் நோட்ஸ் தான். பாலிட்டி வந்து இன்ஸ்டியூட் புக் தான் ஃபாலோ பண்ணேன், வேறு எதுவுமே இது பண்ணல. தமிழுக்கு வந்து நோட்ஸ் எதுவுமே எடுக்கல. எக்ஸ்ட்ரா கொஸ்டின் அடிஷனலாக டெஸ்ட் போகிறப்ப அவங்க புதுசு ஏதாவது சொன்னாங்கன்னா அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுப்பேன். மிச்சப்படி வந்து நோட்ஸ் என்னை பொறுத்தளவுக்கு ஜிகேக்கு நோட்ஸ் எடுத்துக்கலாம். தமிழுக்கு வந்து ஆக்சுவலி இதோட வந்து தமிழ் சிலபஸுமே சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த 15 மார்க்கு தான் உங்களுக்கு தமிழ் இது அறிஞர்கள் தொண்டுகள் அப்படின்னு வரும். மிச்சம் இந்த இலக்கணம் வந்து என்னென்னா மேக்ஸ் மாதிரி ஃபார்முலா பேஸ்டாக இது பண்ணோன்னா இலக்கணம் வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இதோட கொஞ்சம் சிலபஸும் குறைச்சிட்டாங்க. அதனால் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். மேக்ஸ் எப்படி படிச்சு? ப்ரோ மேக்ஸ் வந்து ஆக்சுவலி மேக்ஸ் என்னோட நான் வந்து இந்த பீரியட் சொன்னேன்ல 2021 to 22 அந்த பீரியடில் வந்து எப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற சிலபஸ் எடுத்துக்கிட்டேன். ஸ்கூல் புக் 6லேருந்து 10th வரைக்குமே மேக்ஸ் வந்து எங்கே கவர் ஆகுதுன்னு சொல்லி எழுதி வச்சுட்டேன். ஓரளவுக்கு வந்து மேக்ஸ் வந்து அதில் முடிச்சுட்டு அடுத்து இன்ஸ்டியூட் போகிறப்ப என்னென்னா அடிஷனல் அவங்க வந்து குரூப் 1 அப்படின்றப்போ டெஸ்ட் பேட்சும் அந்த கொஸ்டின் ஸ்டாண்டர்டும் அந்த அளவுக்கு இருக்கும். அதில் போய்ட்டு ஒரு கொஸ்டின் இப்போ நான் ஒரு டாபிக் எடுத்திருக்கேன் அப்படின்னா அந்த கொஸ்டின் டாபிக் அப்புறமே இது பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதனால் வந்து மேக்ஸ் வந்து அப்படியே கொஞ்சமாக சிறு சேமித்து வச்ச மாதிரி அவங்க டெஸ்ட் பேட்சில் ஏதாவது ஒரு கொஸ்டின் டிஃப்ரெண்ட்டாக கொஸ்டின் வந்துச்சுன்னா அந்த மாடல் எழுதி வைக்க அப்படி மாடல் எழுதி வைக்க அப்படியே ஏதாச்சு. ஓகே. இந்த 3 ஆண்டு கால பயணத்தில் அவங்க ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ணாங்களா படிக்கிறதுக்கோ இல்லை தங்கி படிக்கிறதுக்கு? அதெல்லாம் வந்து ஃபேமிலி தான் ஃபுல் சப்போர்ட். வந்து ஏதாச்சும் இதுனா கேட்டால் ஏன்னா வீட்டால் சப்போர்ட் இல்லாமல் நம்ம வெளியே போய் ஒரு இடத்துல தங்கி படிக்கணும் அப்படின்றது வந்து இம்பாசிபிள் தான் என்னை கேட்டால். ஏன்னா வீட்டில் வந்து காசு இல்லை ஃபினான்ஷியலி சரி மென்டலி சரி வீட்டாலுமே பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாலும் கொஞ்ச நாள் கேட்க ஆரம்பிப்பாங்க. என்னடா போய் ஒரு 2 வருஷம் ஆனதுனால கேட்க ஆரம்பிப்பாங்க. வீட்டாலுமே வந்து அப்பப்போ சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து உள்ளே எங்கள் அப்பா தான் என்ன சொல்கிறது ஒரு 2022க்கு அப்புறம் வந்து ஒரு வருஷம் கழிச்சு தான் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நான் கூட வந்து சரி என்னப்பா என்ன ஒன்றும்டா எங்கள் அப்பா தான் சொல்லிச்சு என்னன்னா இன்னும் ஒரு வருஷம் தானே இருக்குது துணிஞ்சு போய் பாடுறா அப்படின்னு சொன்னோம். என் அப்பா அன்றைக்கி கொடுத்தது தான். அதுக்கப்புறம் நான் வந்து அதுக்கடுத்து ஏன்டா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணவே இல்லை. ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே படிங்க. ஃபஸ்ட்டு வந்து தமிழ்னாலும் சரி சிலபஸ் எடுத்து சிலபஸ் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த ஒரு வேர்டு இருக்குது நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கேனாலும் சரி இல்லை பேப்பர்னாலும் சரி ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா அது சிலபஸோடு இருக்குது அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அது வந்து சிலபஸ் தேவை. இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ நான் இன்றைக்கி இருக்குன்னா குடியரசு விழா முடிஞ்சிச்சு. அப்போ குடியரசுத் தலைவர் பற்றி சம்திங் அவர் ஆற்றின உரை அப்படின்னா அந்த உரைக்கு என்ன ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் வந்து என்னென்னா நம்மளுக்கு சிலபஸ் ஃபஸ்ட்டு வந்து கவர் பண்ண சிலபஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம வந்து படிக்க முடியும். சும்மா ரோட்டில் போகிறப்ப கூட நான் வந்து அப்படி தான் ரோட்டில் போகிறப்ப ஏதாச்சும் ஒன்று பார்த்தீங்கன்னா சரி இது நம்மளுக்கு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அவங்களுக்குள்ள நின்று பார்ப்பேன். அப்படி இல்லை நம்மளுக்கு தேவையில்லாத மாட்டுக்கு அப்படி கடந்து போகிறது. அந்த மாதிரி சிலபஸ் மஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கடுத்து ஸ்கூல் புக்கில் என்னென்ன இருக்கும் முதல் ஸ்கூல் புக் வந்து தரவை வந்து ஓட்டிடணும். அதுக்கடுத்து அடிஷனலாக வந்து ஸ்கூல் புக்கெலாம் நான் முடிச்சிட்டேன் என்னை வந்து ஸ்கூல் புக்கில் ஓகே பெருசு அவங்களுக்கா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அப்படின்னா மட்டும் நீங்கள் அதர் சோர்ஸுக்கு வந்து போகலாம். எதுவுமே ஸ்கூல் புக்கும் படிக்காமல் நான் வந்து இது பண்ணுவேன் இதில் பாதி கால் அதில் பாதி கால் வச்சோம்னா கொஞ்சம் வந்து சக்ஸஸ் கொடுக்க கொஞ்சம் நாள் ஆகும். ஆனால் சக்ஸஸ் கிடைக்கான்னு சொல்ல பாதி கால் வைக்க சக்ஸஸ் வந்து கொஞ்சம் வந்து தள்ளி போகிற மாதிரி இருக்கும். ஓகே. இவ்வளோ நாள் போராட்டம் அப்படின்றது இந்த ஆர்டர் வாங்குறதுக்கு தான் இப்போ எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது உங்களுக்கு? ப்ரோ இப்போ சொல்கிறதுக்கு அது எப்படியுமே அது வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது ப்ரோ. அந்தளவுக்கு நீங்கள் உள்ளே உட்கார்ற வரைக்கும் நீங்கள் அந்த வாசப்படியை பார்த்தோன்னே ஒரு வைப்பு தான் அவ்வளோதான். ஏன்னா இத்தனை நாள் ஃபோட்டோ நான் ஆக்சுவலி மதுரைன்னு சொன்னால ஃபோட்டோவை தான் பார்த்துட்டு இருந்தோம். இந்த ரோட்டில் போகிறப்ப அப்படியே ஒரு உள்ள ஆஃபீஸுக்குள்ளே என்ட்ரி ஆகிறப்பலாம் ஒரு என்ன சொல்ல ஒரு பயம்னு சொல்ல முடியாது ஒரு ஹாப்பி. அது ஏதோ ஒரு மொமெண்ட் ப்ரோ. அது வந்து எப்படின்னா ஒருத்தவங்களும் ரியலைஸாக இது பண்ணால் தான் அனுபவிச்சா தான் அது வந்து சொல்ல முடியும். என்னால் அது சொல்ல முடியல கரெக்டாக. ஆனால் அவ்வளோ ஹாப்பி தான் பக்கா ஹாப்பி தான். ஓகே. இப்போ எக்ஸாம் ஹால் அந்த 3 மணி நேரம் தான் நம்மளை சக்ஸஸை தீர்மானிக்க போதே. அதில் எவ்வளோ குறைவான தவறுகளை நம்ம பண்ணுறோமோ அது அவ்வளோ நம்ம வெற்றி அடையலாம். அப்போ எக்ஸாம் ஹாலில் என்னென்ன தப்புலாம் பண்ணக்கூடாது? ப்ரோ எக்ஸாம் ஹாலில் ஃபஸ்ட்டு என்ன தப்புனா பதட்டப்படாமல் இருக்கணும். அதுக்கு நான் வந்து பர்சனலாக வந்து என்ன பண்ணேன்னா சாக்லேட் வாங்கிட்டு போயிடுவேன். நான் சாக்லேட் வாங்கிட்டு போனோடனே நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் என்னோட இது வந்து எப்படின்னா மேக்ஸில் வந்து எப்படின்னா ஒரு 90+ போடணும். எல்லாருமே 95+ போடணும் அப்படின்னு போயிடுவாங்க. மேக்ஸு ஜிகே அப்படின்னு போயிடுவாங்க. என்னோடய ப்ரிப்பரேஷன் என்னென்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் வந்து தமிழ் தான் அட்டன் பண்ணேன். தமிழ் அட்டன் பண்ணிட்டு அதுக்கு எடுத்து நெக்ஸ்ட் எங்கே போனேன்னா மேக்ஸுக்கு போயிட்டேன். ஏன்னா மேக்ஸ் 25 கொஸ்டினை வந்து நம்மளுக்கு எங்கேயோ வந்து ஆக்சுவலி இந்த குரூப் 4ல் 27 கொஸ்டின் வர கேட்டிருந்தாங்க. அதில் எங்கேயோ தீர்மானிக்க போகுது. ஏன்னா நம்ம கடைசி நேரத்தில் மேக்ஸை கொண்டு போய் போட்டோன்னு வச்சுங்க உங்களுக்கு ரொம்ப இதாகி ப்ரெஷர் ஆகி அது ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸில் எவ்வளோக்கெல்லாம் நம்ம ஸ்கோர் பண்ணுறோமோ டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்டு குரூப் 1 சரி எதாக இருந்தாலும் சரி எவ்வளோக்கெல்லாம் மேக்ஸ் வந்து அந்த 25 மார்க் இருக்கா 25 அவுட் ஆஃப் போடுறோம் அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக நம்மளுக்கு வந்து மார்க் வந்து எங்கேயோ ஸ்கோர் வந்து ஏற்றி கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து அந்த தப்பு மறுபடியும் இன்னொன்று வந்து ஓஎம்ஆர் ஷீட் வந்து எப்படின்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் இன்ஸ்டியூட் போனாலே என்னவோ தெரில ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து எனக்கு வந்து தப்பு வந்து எக்ஸாம் டயத்தில் வரல. ஆக்சுவலி நான் போனோடனே வந்து ஈன்ற ஆப்ஷன்லாம் மாற்றி குடிச்சு ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட்டில் எனக்கே வந்து என்னடா ஆப்ஷன் மாற்றி நான் ஏன்னு நினச்சி வச்சுருப்பேன். அங்கே பார்த்தா பின்னு குறிச்சு வச்சுருப்பேன். அது டெஸ்ட்டு போட தான் நீங்கள் வந்து படிக்கிறது. இன்னொன்று டெஸ்ட்டு வந்து மஸ்ட்டு. நான் வந்து எந்த டெஸ்ட்டு அப்படின்னு சொல்ல
உங்களுக்கு எந்த இன்ஸ்டியூட்டில் போகிறாங்களோ டெஸ்ட் இல்லை, சும்மா நீங்கள் கூட ப்ரீவியஸ் இப்போ தான் இவங்களே ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின் விட்றாங்க, சும்மா நெட்டில் போட்டால் வரும், அவ்வளோதான். இந்த ஒரு டாப்பிக்கை போட்டால் கூட நெட்டில் போட்டால் கூட ஒரு பிடிஎஃபாக வந்துடும். அதை எடுத்து நம்ம டெஸ்ட் போட்டுக்கிட்டு ஜெராக்ஸ் மட்டும் போட்டு டெஸ்ட் மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ஓகே ப்ரோ, 25ல் இப்போ எழுதக்கூடிய ஆஸ்பிரன்ஸுக்கு மெசேஜ் இப்படி படிங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். ஆக்சுவலி எல்லா பேத்துக்குமே வந்து ஒரு பயம் கலந்த ஒரு இது இருக்கும். என்னடா நம்ம போய் சக்ஸஸ் கொடுக்கணும், இவ்வளோ பேர் படிக்கிறாங்களே, இவ்வளோ பேர் இது பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. நம்மளுக்கு தேவையான ஒரே போஸ்டிங் தான், எல்லா பேரும் சொல்கிறோமே நம்மளுக்கு தேவையான ஒரே போஸ்டிங் தான். அது எனக்குமே நானுமே மென்டலி வந்து நானுமே ரொம்ப வந்து இது பண்ணிட்டேன். என்னடா நம்மளுக்கு இது மாதிரி கிடைக்குமா, திடீர்னுலாம் ஒரு நேரம்லாம் சம்திங் தூங்கிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு கனவுலாம் வந்த மாதிரிலாம் இருக்கும், திடீர்னு ஒரு மாதிரி வந்துடும். அதெல்லாம் வந்து நான் திடீர்னுலாம் நைட் எந்திரிச்சிட்டு நான் வாட்டுக்கு எந்திரிச்சிலாம் உட்காந்து படிச்சிருக்கேன், காலைலலாம் தூங்கிட்டு இருப்பேன். அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி எந்த ப்ரெஷருமே முடிஞ்சாலும் ஏற்றிக்காதீங்க. ஆனால் ஆக்சுவலி ஆஸ்பிரண்ட் எல்லாத்துக்குமே இருக்கும், ப்ரெஷர் மட்டும் ஏற்றிக்காதீங்க. ப்ரெஷர் ஏற்றிக்காமல் இருந்து நீங்கள் வந்து படிச்சிங்கனாலே ஓரளவு வந்து சக்ஸஸ் கொடுக்கலாம், அவ்வளோதான். நாங்கள் ஒரு கிராமத்துலேருந்து என்னுடைய பையன் காசினான்ற பேர், பையன் வந்து படித்து இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் அசிஸ்டன்ட் வேலை சேர்ந்தது நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கோம். ஏற்கனவே எங்கள் அண்ணன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருந்தவர், அங்கே ஒரு கோயிலில் பூசாரியாக இருக்கான். அவன் பூசாரி தொழில் பார்த்துட்டு இன்றைக்கி வந்து ஒரு அரசு அதிகாரி போது உண்மையில் ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இதற்கு காரணம் என்னுடைய மகனை சேர்ந்தது மற்றும் என்னுடைய மனைவி, என்னுடைய தம்பிகள் எல்லோரும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாமி, ரொம்ப நன்றி. ஹலோ, நான் காசிநாதனோட அம்மா பேசுகிறேன். என் மகன் உண்மையிலே வேலைக்கு போனது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது.